ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு 10-12 வயசில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சுருப்போம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோறு சின்ன வயசில் நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். ரொம்ப எல்லாருக்குமே இது பிடிச்ச ரெசிபி தான். நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மெமரிஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய். இது பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு கத்திரிக்காய். நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 4 காய்கறிகள் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெயும் சமையல் எண்ணெயும் கலந்து போட்டிருக்கேன். இப்போது கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கணும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா சமையல் எண்ணெய் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு, ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தவரங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இது எல்லாம் வதங்கின பிறகு அப்புறமா நம்ம கத்திரிக்காயை கடைசியாக போட்டுக்கலாம். இதில் மாங்காய், முருங்கைக்காய் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி நான் ஒரு ஆழாக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/4 ஆழாக்கு துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்த காய்கறிகளை நான் போட்டிருக்கேன். இப்போது நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து வதக்குறோம். இப்போது உப்பு, மஞ்சத்தூள். உப்பு இந்த காய்கறிக்கு வேணுங்கிற அளவு மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கிளி நான் சமையல் பண்ணும்போது கூடவே என் கூட கத்திக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கூட்டாஞ்சோறு தான் சமைக்கணுங்கிற ஆர்வத்தையே உண்டு பண்ணியிருக்கோம். நான்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்ய ஆரம்பித்து தான் எனக்கு சமையலில் பெரிய இன்ட்ரெஸ்டே வந்தது. இப்போ நம்ம 1.25 டம்ளர் எடுத்துறதுக்கு அரிசி பருப்புக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுடைய அரிசிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் சாம்பார் பவுடர் இல்லைன்னா குழம்பு பவுட்ரு, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி குக்கரில் மூடி விசில் வச்சுக்க போகிறோம். இப்போது தண்ணி ஊற்றின பிறகு நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற முழுமையான உப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கருடைய மூடியை போட்டு விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உடனே திறக்காமல் 5 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். இப்போ நம்ம தாளிச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே கடுகு, ஜீரகம்லாம் தாளிச்சாச்சு. இப்போ முக்கியமான தாளிப்பு இந்த தேங்காய். இந்த தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து சேர்க்கணும். அதுதான் இந்த கூட்டாஞ்சோறுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தாளிப்பு இது நல்லா வறுபட்ட பிறகு நம்ம இடித்து வச்ச பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு போதும். தேங்காயும் பூண்டும் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சமாக நான் கலருக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம குக்கரில் இருக்கிற சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது இந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம், பருப்பு, காய்கறி எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை முன்னாடி சேர்த்துட்டா அது ஓவராக குக் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் முருங்கைக்கீரையை சேர்க்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதாவது
ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம தாளிப்பு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம். விசில்லாம் வர வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை போய் கீரை வேகணும், அவ்வளோதான். முருங்கைக்கீரை 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதிகமாக வேக வைக்கக்கூடாது கீரையை. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மூடியை திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய கூட்டாஞ்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கிராமத்து ஸ்டைலில் இந்த கூட்டாஞ்சோறு நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் சைட் டிஷ் வீட்டிலையே செஞ்ச வத்தல் தான் பொரித்து எடுத்துருக்கிறேன். இந்த வத்தல் ரெசிபி ஜவ்வரிசி வத்தல், நீட்டு வத்தல், இந்த 2 வீடியோவுமே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வத்தல், மோர் மிளகா இதுதான் இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஏதாவது ஒரு பொரியல், வறுவல், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால சிம்பிளாக அப்பளம், இந்த வடை, மோர் மிளகா இதுவே சூப்பராக இருக்கும். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.